போராட்டம், அநேக வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலையும் சரி நிறைய நெருக்கங்களை நான் வந்து சந்திச்ச காலம் உண்டு. ஆனால் ஒரு கால ஒரு ஒரு சூழ்நிலையில என்னால அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதுல இருந்து எப்படி வெளிவரதுன்னு எனக்கு தெரியாது. பிரச்சனைகள் வரும்போது நான் சாராய கடையெல்லாம் நான் தேடி போயிருக்கேன். போயிட்டு கொஞ்ச நேரம் மது இருந்துட்டு போய் படுத்து தூங்கின காலம் உண்டு. அதுல இருந்து வெளிவர எனக்கு தெரியல. மனசுல ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது. அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவைப்பட்டது. யாராவது இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருந்தது. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு இடத்தையெல்லாம் நான் தேடி போக வேண்டிய ஒரு சூழல் எனக்கு வந்தது. போய் தியேட்டர்ல எல்லாம் போய் டிக்கெட் எடுத்துட்டு போய் படுத்து தூங்கியிருக்கேன். சோ அப்படிப்பட்ட சூழல்ல ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில நான் கடந்து போன காலம் உண்டு. எத்தனையோ நைட்டு இரவு பொழுதுல கிரவுண்ட்ல இது மாதிரி கடைகளுடைய படிகளை நான் படுத்து தூங்கின காலம் உண்டு. அப்படிப்பட்ட நெருக்கம் ஏன்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில ஏன் இப்படி போராட்டம், எதனால இப்படிப்பட்ட பிரச்சனைகளை என் வாழ்க்கையில நான் சந்திச்சு கொண்டிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்பதான் ஆண்டவராய் இயேசு என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. ஒரு காலகட்டத்துல நான் போயிடலாம், எங்கடாவது ஊரை விட்டு போய் எங்காவது போய் கண்காணாத இடத்துக்கு போயிடலாம், போய் நம்ம வாழ்க்கையை முடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்ப என் கூட வேலை செஞ்சவங்க ஒருத்தவங்க சென்னையில இருக்கிற ஒரு பிரேயர் சென்டருக்கு கால் பண்ணி ஜெபிக்கும்படியாக எனக்கு அவங்க கான்ஃபரன்ஸ் கால் எடுத்து ஜெபிக்க வச்சாங்க. அப்ப அவங்க ஜெபிச்சோன்னா என் மனசுல ஒரு ஆறுதல், ஒரு சின்ன ஆறுதல் கிடைச்சது. சரி, இந்த சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கர்த்தர் மாற்றினார். இல்லையா? இப்ப மாற்றினார். தொடர்ந்து நான் ஓடிட்டே இருக்கேன். இந்த பிரச்சனை எதுக்கான்னு எனக்கு தெரியல. அப்பொழுதுதான் அந்த ஜெபம் பண்ணி ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்களுக்குள்ளே கட்டுகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஆலயத்துக்கு வாங்க, என் ஆண்டவர் சுகம் கொடுப்பார் அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. இது போன்ற ஒரு ஆலயத்துக்கு நான் போனேன். அங்க இருந்த பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணி என் கட்டுகள் எல்லாம் உடைத்தார். அல்லேலூயா. கட்டுகளை உடைத்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். அப்போ விடுதலையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இது போலதான் ஒரு ரெகுலரா இரவு பொழுதுல கம்பெனியை விட்டு வெளியில வரும்போது ஒரு சரியாக ஒரு 9 மணி ஆயிடும். 9 மணிக்கு மேல இது மாதிரி நல்ல ஒரு அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கும், ஒரு கிரவுண்டு. அந்த இடத்துல வண்டியை வச்சுட்டு அவங்க எனக்காக போன்ல ஜெபம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நான் வண்டியை போட்டு வண்டியில 2 பக்கம் கால் போட்டு உட்காந்துக்குவேன். ஜெபம் பண்ணுவாங்க. நான் எனக்கு ஜெபிக்க தெரியாது, பட் ஜெபத்தை கேட்பேன். கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு நான் கடந்து போவேன். அப்படி ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான், நான் ஞானஸ்தானம் எடுக்காத வரையும் அந்த மாதிரி ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பயங்கரமா எனக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமா எனக்குள்ள இறங்கினது மாதிரி இருந்துச்சு. 2 கையாலையும் அந்த டேங்கை போட்டு டம்முன்னு அடிச்சேன். எனக்கு முன்னாடி எனக்கு பெட்ரோல் டேங்க் இருக்கு, அந்த டேங்கை போட்டு டம்முன்னு அடிச்சேன். எனக்கு இருக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்போ ஜெபம் பண்ண அவங்கதான் சொன்னாங்க, பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு காட்டு பகுதியில, இருட்டு பகுதியில, யாருமே இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் எனக்குள்ள இறங்கி வந்தார். பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதை தொடர்ந்து